இன்றைக்கி அமாவாசை தலைகை பண்ண போகிறோம். நீ தானே பண்ண போகிறீங்க? நீ தானே பண்ண போகிறீங்க? ஆமாம், நானே பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிளான சமையல், அதனால் மாமா பண்ணுவோம். இல்லை, சிம்பிள் இல்லை, காம்ப்ளிகேட்டட் தான். அது உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடா? இல்லை, ஜென்ரலாக காம்ப்ளிகேட்டட். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அவரைக்காய் இருக்கு இல்லையா, அவரைக்காயில் மோர்க்குழம்பு. மோர்க்குழம்பு வந்து பூசணிக்காய் மோர்க்குழம்பு, வெண்டைக்காய் மோர்க்குழம்பு தான் பண்ணுவோம். அவரைக்காய் மோர்க்குழம்புங்கிறது வந்து ஒரு யூனிக் இது. அது நான் உங்களுக்கு வராதுங்கன்னா நான் பண்ணுறேன். அவரைக்காய் மோர்க்குழம்பு. ரெண்டாவது வந்து வாழைக்காய் வந்து வறுவல், வாழைக்காய் வறுவல். அது ஸ்பெஷலா? அது நார்மல் தான். அப்புறம் வந்து சேப்பங்கிழங்கு பொறுத்தவரை. ஓகே, அது வந்து மீடியம் காம்ப்ளிகேஷன் இருக்குது அதில். ஓகே, ஸோ அவரைக்காய் மோர்க்குழம்பு, வாழைக்காய் வறுவல் அண்ட் சேப்பங்கிழங்குல பொடுத்துவல். இது மூணும் இன்றைக்கி அமாவாசைக்கு அமாவாசை. இன்னைக்கு கிரகணம் இருக்கிறதுனால சீக்கிரம் சமையல் சீக்கிரம் சாப்பிட்றணும். 9 மணிக்குள்ள சாப்பிட்றணும். ஆமாம், அதனால சீக்கிரம் மாமா பண்ணிட்டேன் இன்னைக்கு. பார்க்கலாமா? இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, சேப்பங்கிழங்குலாம் பொடுத்துவல் பார்க்க போகிறோம். சேப்பங்கிழங்கு பொடுத்துவலுக்கு சேப்பங்கிழங்கு ஒரு 1/2 கிலோ எடுத்துட்டுருக்கேன். இது வந்து ஒரு 4 பேருக்கு வரும். இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு விசிலில் வேக வச்சுட்டோம்னா, வேக வச்சுன்னு அதுக்கப்புறமா தோலை உரிச்சு பொடுத்துவல் பண்ணணும். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இதை போட்டு வதக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இதை வேக வச்சுட்டுருவோம். ஸோ இப்போ வந்து சேப்பங்கிழங்கு வேக வச்சுருக்கோம். ஒரு விசில் வரட்டும். அதுக்கு நடுவில் வாழைக்காய் வறுவல் பண்ணிவிடுவோம். வாழைக்காய் வந்து ஒரு 2 வாழைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துருக்கா. இதை வந்து போட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் மிளகாப்பொடி போட்டுட்டு ஒரு மிளகாப்பொடி மஞ்சப்பொடியில் ஆற்றுலேயே பண்ணதான் போடுங்க. ஆமாம், ஆற்றுலேயே பண்ணதான். உப்பு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு போட்டுக்கலாம். உப்பை போட்டுட்டு நல்லா இதை பிரட்டிக்கணும். இது வந்து வறுவல் பண்ண போகிறோம் இல்லையா, நல்லா கையிலேயே பிரட்டின்ட்டுலாம். உப்பு கரெக்டாக அந்த அளவு ஒன்றும் இல்லை. அது வந்து எண்ணெயை விட்டு வறுக்க வேண்டியதான், வதக்கணும். ஆமாம், அப்படியே கொஞ்சம் சிம்மில் வச்சிட்டிங்கன்னா ஆகிடும் இல்லையா? ஆமாம், இந்த கடாயில் வந்து எண்ணெய் விட்டுருக்கோம். கடலை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே விட்டுருக்கேன். ஏன்னா வந்து இந்த வாழைக்கால்லாம் நல்லா வறுக்கணும் இல்லையா, அதனால் ஒரு 5-6 ஸ்பூன் இருக்குது. இது நான் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பை சேர்த்துட்டு அதை வெடிச்சதுக்கப்புறம் அந்த வாழைக்காயை போட்டு சிம்மில் வச்சுட்டோன்னு வச்சுக்கோ, அது நல்லா வதங்கிடும், ஃப்ரை ஆகிடும். இந்த சூரிய கிரகணத்தில் வந்து நிறைய ஸ்லோகம் சொல்லணும். ஆமாம், இவ்வளோ பலனது. ஆமாம், அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் நம்மளால் முடிஞ்சது தானம் எவ்வளோ பண்ணுறோமோ நல்லது. இன்றைக்கி ஆக்சுவலி அமாவாசை அன்றைக்கே தானம் பண்ணுறது நல்லது. அட்லீஸ்ட் பசுமாட்டுக்கு கொஞ்சம் வாழைப்பழம் கொடுக்குறது, நம்மளால் முடிஞ்சு யாராருக்கு என்ன பண்ண முடியுமோ ஆக்சுவலாக சாப்பாடு கூட பண்ணி கொடுக்கலாம் சாயந்தரம் 5 மணிக்கு அப்புறம். அந்த கிரகணத்தில் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் எவ்வளோ ஸ்லோகம் தெரியும் ஸ்லோகம் சொல்லலாம். அவளுக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தை நல்ல விருத்தியாகும்னு சொல்லுவாள். என்ன பேசுறீங்க? என்ன பேசுறீங்கண்ணா? அதான் கையில் பண்ணுற ஒரு இது வந்து வேறு எதுலேயும் வராது. தட்டிட்டு விட்டுருவீங்களா? ஆமாம், லைட்டாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி எண்ணெய் படுற மாதிரி வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம மோர்க்குழம்புக்கு போயிடலாம். இப்போ வந்து அவரைக்காயில் மோர்க்குழம்பு பண்ண போகிறோம். காம்ப்ளிகேட்டட் மோர்க்குழம்பு. ஏன்னா நம்ம வந்து மோர்க்குழம்பு வந்து வெண்டைக்காய் மோர்க்குழம்பு, பூசணிக்காய் மோர்க்குழம்பு தான் கேள்விப்பட்டிருக்கோம். இதுலேருந்தே தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு சமையல் இருக்கீங்கன்னு. அப்படியா? காமன் இல்லை, காம்ப்ளிகேட்டட் தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டட் தான் சொல்லுவோம். ஓகே, சரி. நான் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 100 கிராம் அவரைக்காய் எடுத்துகிட்டு இருக்கேன். அந்த அவரைக்காய்க்கு 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மல்லி விதை. இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். அதில் 2 பயத்தம்பருப்பு போட்டுருக்கேன் அமாவாசைங்கனால. மற்ற நாளில் வந்து கடலப்பருப்பு கூட போட்டுக்கலாம், துவரம்பருப்பு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு கிளாஸ் வந்து தயிர், ஒரு 1/4 மூடி தேங்காய், மோர்க்குழம்புங்கிறதுனால இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதையும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். இதை வந்து வதக்கணும். ஓகே, இது வதக்கிண்டு இதை அரைச்சிருக்கோம் இல்லையா, அதை அரைச்சதை வந்து மோரில் சேர்த்து கொஞ்சம் கொதிக்க வைக்கணும். கொதித்ததுக்கப்புறம் இதை வதக்கணும் இல்லையா, அதை வந்து சேர்த்துடணும். இவ்வளோதான் மோர்க்குழம்பு. சவுண்ட்ஸ் ஈஸி, ஆனால் கொஞ்சம் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். ஒரு யூனிக் மோர்க்குழம்பு இது. ஸோ அதனால் மாமா மட்டும் தான் பண்ண முடியாது, யாரும் பண்ண முடியாது, உங்களால் மட்டும் தான் பண்ண முடியாது. பார்ப்போம் எப்படின்னு. இது வந்து மோர்க்குழம்புக்கு அரைச்சிட்டோம் இல்லையா, இந்த விழுது தனியா, ஜீரகம், பச்சை மிளகாலாம் போட்டு அதை வந்து இந்த கல்ச்சட்டியில் விட்டுண்டு கொஞ்சோண்டு இது அலம்பி விடுற தண்ணி, இந்த ஜலம் மட்டும் போகிறோம், கொதிக்க விடணும்.
இது வந்து ஆற்றுலேயே பண்ண மஞ்சள் பொடி அதை சேர்த்துக்கிறேன் ஒரு 1/4 டீஸ்பூன். வந்து கொதி வந்ததுக்கப்புறம் இதில் வந்து அவரைக்காய் சேர்க்கணும். இப்போ மீன் டைம் இங்கே அவரைக்காய்க்கு வந்து வதக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போயே கடுகு போட்டுன்றீங்களா? இப்போ கொஞ்சம் கடுகு போட்டுன்றேன். ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுண்டு இது வெடிச்சிருத்து. இப்போ அவரைக்காய் சேர்த்துடலாம். அவரைக்காய் வந்து கொஞ்சம் ஜலத்தில் வச்சுருந்தோம் இல்லையா, தண்ணியெலாம் வடிச்சுட்டேன், அது சேர்த்துடலாம். அவரைக்காய் கொஞ்சம் வதங்கட்டும். இங்கே வந்து கொதி வரணும். கல்ச்சட்டியில் அவரைக்காய் மோர் குழம்பு, கொஞ்சோண்டு உப்பு, காய் வேகிறதுக்கு வதக்கி விட்டுக்கலாம் அவரைக்காயை. அந்த பக்கம் வந்து வாழைக்காய் வறுவல் ரெடியாகிட்டுருக்கு. இது வந்து ஒரு விசில் வந்துடுத்து. இப்போ குக்கரை திறந்து தோலை உரிச்சுக்கிறேன். இந்த தயிரை வந்து இப்படி கடைஞ்சின்ட்டோன்னு வச்சுக்கோ, கெட்டி இல்லாமல் நல்லா ஈவனாக இருக்கும் மோர் குழம்பு. அமர்க்கலமாக இருக்கும் பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும். அது வந்து சின்ன மத்து, இந்த மாதிரியான மத்து நல்லா கடைஞ்சிக்கணும். சும்மா லைட்டாக கடைஞ்சினா போகிறோம். உள்ள விட்டு இது அலம்பி விட்டுறலாம். இது வந்து அடுப்பு வந்து சிம்மில் வச்சுருக்கேன். பொங்கி வரும்போது காய சேர்த்தணும். அவரைக்காய் மோர் குழம்பு அது கூட நல்லா ஃப்ரீயாக இருக்குங்களா? ஆமாம், இது பொங்கின்னு வருது. இந்த சமயத்தில் காய சேர்த்துடலாம். காய் வந்துடுதுல்ல? வந்துட்டு போட்டாச்சு. இப்போ வந்து தாளிச்சு கொட்டிடலாம். இது வந்து மோர் குழம்புங்கிறதுனால தேங்காய் எண்ணெய் இது கொஞ்சம் குளிர் ஜாஸ்திங்கிறனால உறைஞ்சிருக்கு. ஆல்ரெடி கடுகு போட்டிங்களா? இப்போ என்ன இதுக்கு கருவேப்பிலை தாளி போடுறீங்களா? கருவேப்பிலை தாளிக்கிறது. சூப்பர். மோர் குழம்புக்கு நல்லா இருக்கும். அது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு போட்டுக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகிடுது. சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கா? பார்க்குறதுக்கு நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ டுடே மை ட்ரீட் டு யூ. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து சேப்பங்கிழங்கு பொடுத்துவல். ஓகே, சேப்பங்கிழங்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் தனித்தனியாக இல்லாமல் கொஞ்சம் சேர்ந்து வர்ற மாதிரி பண்ண போகிறோம். அதனால் எண்ணெய் கம்மியாக விட்டுண்டு, வறுவலுக்கு வந்து நம்ம வாழைக்காய்க்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி விட்டோம் இல்லையா, அதனால் இது வந்து எண்ணெய் கம்மியாக விட்டு சேர்ந்த மாதிரி ஒரு பொடுத்துவல். அதுக்கு வந்து இது வேக வச்சு தோலை உரிச்சுட்டு இருக்கிறது. 1 டீஸ்பூன் மிளகாப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 கருவேப்பிலை. என்ன பண்ண போகிறீங்க? எண்ணெய் வச்சுருக்கேன். இப்போ தாளிச்சுக்கலாம். வெடிக்கிறது இப்போ போட்டுறேன். உப்பு, பொடி வந்து கொஞ்சம் மிளகாப்பொடி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஏன்னா சேப்பங்கிழங்கு உள்ளே இறங்கணும் இல்லையா. நல்லா செஞ்சுட்டு இல்லையா? சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா இருக்கா? பரவாயில்ல, சமைக்க ஆரம்பிச்சிங்க நீங்கள். இட்ஸ் மை ட்ரீட் யூ. அமாவாசைக்கு மாமா செய்த அமாவாசை தளிகை. அமாவாசை தளிகைன்னா மிரண்டக்கூடாது எல்லோரும். ஸோ அது வந்து அதனால காம்ப்ளிகேட்டட் மோர் குழம்பு அமாவாசை தளிகை கூட பேச்சுலர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது பார்த்ததுக்கப்புறம். ஓகே, இந்த வறுவல் என்ன வந்திருக்கு? என்ன வந்திருக்கு? 3மே நல்லா வந்திருக்கு. இது வந்து நல்லா இது மாதிரி பாரு எப்படி இருக்குது? சத்தம் கேட்குதா? ஸோ இன்றைக்கி அமாவாசை தளிகை ரெடி. சூப்பராக பண்ணிட்டீங்க. ஸோ என்ன பண்ணியிருக்கோன்னா அவரைக்காய் மோர் குழம்பு, சேப்பங்கிழங்குல பொடுத்துவல், வாழைக்காய் வறுவல். சூப்பர். ஓகே, தேங்க்யூ. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. தேங்க்யூ.